நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்க அதிகமா உங்க போன்ல கூகுள் பேயை பயன்படுத்துறீங்களா? அப்பனா அந்த கூகுள் பேல 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். இந்த 3ல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேடிஎம்க்கு ஒரு பெரிய ஆப் வச்சாங்க, இந்த NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்பை முறையா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனான கூகுள் பே பயன்படுத்திக்கிட்டாங்க. கூகுள் பே என்ன அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, கூகுள் பேயோட பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் சவுண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு உள்ள போய் பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த பேடிஎம்ல வந்து இந்த சவுண்ட் பாக்ஸ்ல ஒன்று தெரியுமா, அந்த கடைக்கு கடை வச்சிருப்பாங்களே, அதே மாதிரி கூகுள் பேயும் இந்த சவுண்ட் போர்டை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ அதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அவங்க நிறைய விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பார்த்தா இன்ட்ரடியூசிங் சவுண்ட் போர்டு பை கூகுள் பே. அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி சவுண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை டு லாஸ்ட் 3 டிரான்சாக்ஷன் ரிப்ளை பண்ணுமா. அதே மாதிரி 72 மணி நேரம் லாங் பேட்டரியா. அதுக்கப்புறம் 7 மொழிகளில் சொல்லுமா இந்த சவுண்ட் போர்டு கூகுள் பேயோட. சரி, see how it works அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிளான் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளான் பாத்தீங்கன்னா லைட்டா கொடுத்துருக்காங்க. 125 ரூபா கேஷ்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 400 பேமெண்ட் பண்ணணுமா பெர் மந்த், அதுக்கு கேஷ்பேக். சரி, அதுக்கப்புறம் சி பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிடலாம். போனா 2 பிளானை நம்ம பார்க்க முடியுது. டெய்லி பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன், அதுக்கப்புறம் வருஷ பிளான். டெய்லி பிளான்ல பாத்தீங்கன்னா பெர் டே 5 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன் டைம் ஃபீஸ் வந்து ஒரு 500 ரூபா கட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி சர்வீஸ் ஃபீ டிடெக்ட் எவ்ரி டே ஃப்ரம் த டெய்லி கலெக்ஷன். வரக்கூடிய கலெக்ஷன்ல ஒரு சர்வீஸ் ஃபீஸ் இருக்கும், அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை கலெக்ட் பண்ணுவாங்களாம். அது மாதிரி 100% கேஷ்பேக் ஆன் சர்வீஸ் ஃபீ, கெட் 125 ஃபார் ரிசீவிங் 400 பேமெண்ட் பெர் மந்த். 400 பேமெண்ட் பண்ணீங்கன்னா 125 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்குமா. இது வந்து டெய்லி பிளான்ல. அதுக்கப்புறம் இயர்லி பிளான்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபீ வந்து ஒரு 1500 ரூபாய் வருஷத்துக்கு கட்டினா போதும், நோ ஒன் டைம் ஃபீஸ். அதுக்கப்புறம் டிடெக்ட் ஒன்ஸ் ஃப்ரம் த டெய்லி கலெக்ஷன், அது ரெகுலரா. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஆல் ஃபீஸ் ஆர் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி, எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ள அடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ இல்லை சின்ன 2 ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ டெய்லினா டெய்லி செலக்ட் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து விசிபிள் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆப்ஷனை வந்து அப்படி பிரைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸுக்கு வந்து இந்த சவுண்ட் போர்டை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக உங்கள்கிட்ட இருந்து சம அமௌண்ட் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், லோன்ஸ். இதுக்கு முன்னால் கூகுள் பேல இல்லை, இப்போ லிஸ்ட் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துருவோமா? மை லோன்ஸ் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை லோன்ஸ்ல ஒன்றும் கிடையாது, நான் எதுவுமே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணல. ஆஃபர்ஸ்ல பாருங்க, அதாவது கெட் அ லோன் அமௌண்ட் ஆஃப் 15,000, 15,000 ரூபாய் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா பெர் டே 111 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்து 30,000, அதுக்கப்புறம் வந்து 45,000 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி நீங்க பே பண்ணிக்கலாம். 6 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு 2,000 ரூபாய் கிட்ட பேமெண்ட் பண்ண வேண்டியும் ஃபர்ஸ்ட் தடவை. ஸோ இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு லோன் தேவைன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு 2வது ஆப்ஷன் கூகுள் பேல கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிடுவோம். ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூபிஐ பீம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் பேமெண்ட்ஸ் வயா ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் ஆன் யூபிஐ அண்ட் க்ரோ யுவர் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவங்க கையில் கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க, கையில் சம்மந்துக்கிட்டு போக வேண்டாம். அந்த கிரெடிட் கார்டை இதில் வந்து செட்டப் பண்ணி விட்டுட்டா போதும். ஸோ எங்கனாலும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூகுள் பே கொடுத்துருக்கிற ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன். டெய்லி லிமிட், மந்த்லி லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 லிமிட் கொடுத்துருக்காங்க. சார்ஜஸ் அண்ட் ரிபேட்ஸ் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கூகுள் பேல 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ 3ல எது ஒர்த்து கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க வழக்கம் போல நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.